ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை எடுத்து இப்படி நாளாக வகுந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுக்கணும். இப்போது வெங்காயம் லேசாக வதங்கினதும் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி இதில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மிளகும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸான வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இப்போது இதில் மல்லித்தூளும் குழம்பு மிளகாய் பொடியும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தூளுக்கு பதிலாக வரமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்கிக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் தேங்காவை நான் ஆட் பண்ணுறேன். தேங்காவை நீங்கள் திருவியும் ஆட் பண்ணலாம், பட் நான் சில்லாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை கொஞ்சம் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கடாயில் கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன். இப்போது அதில் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அலசி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அலசி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். இப்போது ஓரங்களில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த மிக்ஸி அலசி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போது ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா குழம்பு கொதித்து வரப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதில் உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை ஒன்று ஆட் பண்ணி இப்போ